ஷேர் மார்க்கெட் உள்ள இன்னும் ஒரு சில அடிப்படையான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதலாவது பிரைமரி மார்க்கெட் அண்ட் ஐபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி முதல்ல தன்னுடைய கம்பெனியுடைய அதை ஸ்டாக்காக மாற்றி அதை ஷேர்ஸாக பிரித்து விற்கிறதுக்கு வர்றது, இதுதான் பிரைமரி மார்க்கெட். ஸோ ஒரு கம்பெனி ஆரம்பித்த உடனேயே இந்த மாதிரி ஸ்டாக்லாம் விற்க முடியாது. ஏன்னா அந்த கம்பெனி தன்னை முதலாவது ப்ரூஃப் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ப்ரூஃப் பண்ணால் தான் அவங்க அதை ஸ்டாக்காக மாற்றும் போது அதை ஷேர்ஸாக பிரித்து மக்கள் வாங்குறதுக்கு முன் வருவாங்க. ஸோ ஒரு கம்பெனி ஒரு டீசெண்டான அளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறமா முதல் முறையாக அவங்க அறிவிப்பாங்க, நாங்கள் எங்களுடைய கம்பெனியில் நாங்கள் ஷேர் விற்க போகிறோம், அதை வாங்கினா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிக்கும் போது அதை இன்வெஸ்ட் பண்ணுறவங்க நேரடியாக அந்த கம்பெனிகிட்டேருந்து வாங்கிக்கலாம். இது தனி நபராக இருக்கலாம் அல்லது ஒரு சில இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம், அவங்க வாங்கிக்கலாம். இதுதான் பிரைமரி மார்க்கெட். அடுத்ததாக செகண்டரி மார்க்கெட். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ட்ரேட், இந்த வணிகம் எதில் நடக்கும் அப்படின்னா செகண்டரி மார்க்கெட்டில் தான் நடக்கும். ஸோ நீங்கள் முதலாவது அந்த பிரைமரி மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க. இனி அடுத்ததாக எங்கே அந்த ஸ்டாக்கை நீங்கள் விற்க முடியும் அப்படின்னா செகண்டரி மார்க்கெட்டில் தான் விற்க முடியும். ஸோ முன்னாடியே வாங்கின ஸ்டாக்காக இருக்கலாம் அல்லது புதுசாக வாங்கின ஸ்டாக்காக இருக்கலாம், எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் ஒரு சிலர் விற்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க, இன்னொரு சிலர் வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ இந்த விற்றல் வாங்கல் நடக்கக்கூடிய இடம் தான் செகண்டரி மார்க்கெட். அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டேர்ம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ நம்ம இந்த விற்றல் வாங்கல் நடக்குது இல்லையா, இந்த விஷயத்தை கண்காணித்து அதை நெறிப்படுத்தி இந்த விற்றல் வாங்கலை சரியான விதத்தில் நடத்துறதுக்காக இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்டிடியூஷன் தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டாக்கினுடைய ப்ரைஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதும் இவங்களுடைய கையில் தான் இருக்குது. ஸோ ஒரு ஸ்டாக்குக்கான சப்ளை அண்ட் டிமாண்ட் எல்லாம் ஒரு பொருள் மாதிரி தான். நீங்கள் ஸ்டாக் அப்படிங்கிறத ஒரு விர்ச்சுவலாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டாலே உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் போயிடும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்கினுடைய சப்ளை எவ்வளோ இருக்குது, டிமாண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுடைய அடிப்படையில் அதனுடைய விலை நிர்ணயம் பண்ணப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா அந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.